Dear teachers, welcome to JSN English Learning. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸில் ஒரு 25 கொஷின் பார்க்க போகிறோம். அந்த கேள்விகளை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிறேன். தேர்வுகள் ரொம்ப பக்கத்தில் இருக்குது. நம்முடைய PGTRB எக்ஸாம் சண்டே 12/10/2025 அன்று இருக்க போகிறது. இப்போ நாட்கள் ரொம்ப குறைவாக இருக்கே சார், என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதுவரையிலும் நீங்கள் படித்த விஷயங்களை ரீகால் பண்ண ட்ரை பண்ணுங்க. எப்படி சார் ரீகால் பண்றது அப்படின்னா, ஏற்கனவே நீங்க என்ன பண்ணுவீங்க, நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்ல எந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் டஃபா இருந்ததோ அந்த கொஸ்டின்ஸை எடுத்து திருப்பியும் நீங்க ரீவொர்க் பண்ணி பாருங்க. அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். உங்களுக்கு வெற்றி வசப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ள போவோம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Which branch of linguistic studies, அப்போ ஏதோ ஒரு லிங்குவிஸ்டிக் பத்தி தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. branch of linguistics studies the relationship between two or more language. இரண்டு அல்லது மூன்று மொழிகளுக்கு இடையே உள்ள காமன் ancestry எது அப்படிங்கிறதை பத்தி ஆய்வு பண்ணக்கூடிய லிங்குவிஸ்டிக்ஸ் எது? இப்போ 2-3 அப்படின்னு சொன்னா, இப்போ 2-3 வந்து நார்மலா ஒப்பிட்டு பார்ப்பாங்க. அப்ப ஒப்பிடுறதுக்கு ஆங்கில வார்த்தை வந்து கம்பேரிட்டிவ். அப்ப the branch of linguistics that studies the relationship between two or more language and investigates whether common languages have common ancestry. பொதுவாக இவங்க எல்லாருக்குமே மூதாதையர்கள் ஒரே ஒரு மொழியாக இருந்ததா அப்படின்னு ஆய்வு செய்யக்கூடியது எந்த லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னா, இட் இஸ் கம்பேரிட்டிவ் லிங்குவிஸ்டிக்ஸ். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். How is the consonant called? S, அந்த S ஆனா நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது how is called அப்படிங்கும்போது இந்த அப்படிங்கிறது இட்ஸ் கால்ட் sibilant. ஏன்னா இஸ் சவுண்ட் வருது, அப்படின்னு சவுண்ட் வருது இல்லையா? இந்த எஸ் ஆர் ஜி அந்த மாதிரி உள்ள சவுண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சிபிலன்ஸ் அப்படிங்கிற கேட்டகரி. SH அந்த மாதிரி வேர்டு வரும்பொழுது, எஸ் இசட் அந்த மாதிரி ஆல்பபெட்ஸ் வரும்போது வரக்கூடிய சவுண்ட் வந்து அண்ட் ஓகே, இந்த கான்சனன்ட்டுக்கு பேரு சிபிலன்ட். நெக்ஸ்ட் ஒன், how are the sounds produced involving the tip of the tongue and back part of the teeth ridge? இந்த பல் மேற்பல் இருக்குல்ல, அதனுடைய உட்பகுதி பிளஸ் டிப் ஆஃப் த டங். ஓகே, அதை பயன்படுத்தி எழுப்பக்கூடிய ஒளி, அந்த ஒளிகளை நாம் என்னவென்று சொல்கிறோம்? அதுதான் கேள்வி. இட் இஸ் கால்ட் சொல்லுங்க பார்க்கலாம். இட்ஸ் கால்ட் போஸ்ட் ஆல்வியலர் சவுண்ட்ஸ். போஸ்ட் ஆல்வியோலர், இந்த ஆல்வியோலர் டீத் ரிச், அந்த பல்ல இருந்து அப்படியே மேல ஒரு ஆர்க் மாதிரி போகும், உள்ள மேல் அன்னம்னு சொல்லுவாங்க. அப்ப அதனுடைய அந்த பல்லும் அந்த அன்னமும் தொடக்கூடிய இடம், அதில் உருவாகக்கூடிய சப்தம், அதற்கு பேரு போஸ்ட் ஆல்வியோலர். நெக்ஸ்ட் ஒன், அக்கார்டிங் டு த ஹைட் டு விச் த டங் இஸ் ரைஸ்ட். இந்த நாக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த அப்படியே ஃபிளாட்டா இருக்கும், அப்புறம் மேலும் கீழும் சென்று வரும். அப்போ அந்த டங்குடைய ஹைட்டை பேஸ் பண்ணி vowels are classified into என்ன கேட்டகரி vowels are classify பண்றாங்க? இட்ஸ் கால்ட் ஹை vowels, low vowels. ஓகே, ஹை vowels, low vowels என்று பிரிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் ஒன், how are the consonant sounds articulated by raising the front of the tongue towards hard palate called? ஓகே, கான்சனன்ட் சவுண்ட்ஸ் ஆர்டிகுலேட்டட். ஆர்டிகுலேட்டட்னா எழுப்பப்படுதல், அந்த ஒளி எழுப்பப்படுதல். எப்படி ஒளி எழுப்பப்படுதல்? பை ரைசிங் த ஃப்ரண்ட் ஆஃப் த டங். இந்த நாக்கின் நுனியை வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, அங்க ஹார்ட் பேலட் மேல இருக்கிறது, அந்த ஃப்ரண்ட் பகுதி இருக்குல்ல, பல்லுல இருந்து இருக்கக்கூடியது ஹார்ட் பேலட், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது சாஃப்ட் பேலட். அதற்கு என்ன பெயர் இடுகிறோம் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இட்ஸ் கால்ட் பேலட்டல் சவுண்ட். Palatal sounds. Next one, what are the words which differ only in one phoneme called? நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. It's called minimal pair. Okay, it's called minimal pair. Minimal pair, ஏதோ ஒரே ஒரு சவுண்ட் மட்டும் மாறும். ஓகே, சின், சீன், அங்க பாத்தீங்கன்னா இ,
அப்படிங்கிற ஷார்ட் வவல், இன்னொன்று ஈ அப்படிங்கிற ராங் வவல். அப்போ இந்த மாதிரி ஒரு பேரிங் வரும்ல, இட்ஸ் கால் மினிமல் பேர். 32. Okay. What type of sounds are t, d, n, u, s? What are they called? அப்படின்னு கேட்டிருக்காங்க. These sounds are called alveolar sound. Alveolar அப்படின்னா அந்த டீத் ரிச்சுக்கும் அந்த மேல் அந்த ஒரு ஹார்டா இருக்கும் இல்லையா அந்த பல்லுக்கு மேல அந்த இடத்துல வந்து டங் டச் ஆகும். அப்ப ட், ட், அப்படின்னு அந்த நாக்கு போய் அப்படியே இந்த சிங்கும் போது நாக்கு போய் அந்த மேல டச் பண்ணிட்டு அப்படியே வரும். ஏர் ரிலீஸ் அப்படியே வந்துகிட்டு இருக்கும், அப்படிங்கிற சவுண்ட் வரும். இட்ஸ் கால் alveolar sounds. நெக்ஸ்ட் ஒன், வாட் டஸ் மார்ஃபாலஜி டீல் வித்? மார்ஃபாலஜியோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வாட் டஸ் மார்ஃபாலஜி டீல் வித்? மார்ஃபாலஜி என்ன பண்ணுது? இட் ஸ்டடீஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் சவுண்ட்ஸ். It studies the structure of words. Sorry, structure of words. இல்ல சவுண்ட்ஸ் கிடையாது, சவுண்ட்ஸ்னா அது ஃபோனாலஜி ஆயிடும். வேர்ட்ஸ், ஓகே, அந்த எழுத்துக்களினுடைய ஸ்ட்ரக்சரை படிக்கக்கூடிய இந்த மார்ஃபாலஜி. நெக்ஸ்ட் ஒன், ஹை வவல்ஸ் ஆர் ஆல்சோ நோன் அஸ். ஹை வவல்ஸுக்கான இன்னொரு பெயர் என்ன அப்படிங்கிறது தான் 34வது கேள்வி. இட்ஸ் கால்ட் ஓப்பன் வவல்ஸ். ஹை வவல்ஸுக்கு இன்னொரு பேரு ஓப்பன் வவல். அப்போ லோ வவலுக்கு இன்னொரு பேரு க்ளோஸ்ட் வவல்ஸ். அவ்வளவுதான். Next one, 35. How is the study of meaning called? மீனிங் பற்றியதான படிப்பை நாம் என்னவென்று சொல்கிறோம்? ஸ்டடி ஆஃப் மீனிங். ஓகே, அப்புறம் கீவேர்டு வந்து ஹவு. அப்ப நீங்க கொஸ்டின் எடுக்கும்போது ஹவு, ஸ்டடி ஆஃப் மீனிங், கால், அவ்வளவுதான். இந்த 3 வேர்ட்ஸ் மட்டும் பார்த்துட்டீங்கன்னா இட்ஸ் கால்ட் செமான்டிக்ஸ். செமியாலஜி, த ஸ்டடி ஆஃப் மீனிங், அதை வந்து செமான்டிக்ஸ் என்று நாம் சொல்கிறோம். ஓகே, 36 வாங்க. 36 என்ன சொல்லுது? Okay. Which among the following branch of linguistics? Okay. Which among the following branch of linguistics? அப்ப நம்ம ஏறக்குறைய இதெல்லாம் கூட நம்ம வந்து என்ன பண்ணலாம், இக்னோர் பண்ணிடலாம். இந்த இதெல்லாம் 2 கமாவுக்கு அடியில் இருக்கோ அதெல்லாம் வந்து ரொம்ப டைம் எடுக்க வேணாம். Which studies how mentally represented grammar of language is employed in the production and comprehension of speech. இந்த மென்டல் அப்படின்னு வந்துருச்சுனாவே கண்ணை மூடிட்டு எதை போட்டுருணும்? மைண்டு, மென்டல் அப்படின்னு வந்துச்சுன்னா ஓகே, சைக்கோ லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட வேண்டியதான். நெக்ஸ்ட் ஒன், விச் அமாங் த ஃபாலோயிங் பேர் ஆர் கால்ட் வீலர் ப்ளோசிவ். வீலர் அப்படிங்கிற ஒரு ஆர்கன் இருக்கு. அந்த ஆர்கன்ல இருந்து ஒலி எழுப்பப்படும். அதே நேரத்தில் அந்த சவுண்ட், அந்த ஏர் ஸ்ட்ரீம் வந்து ஸ்டாப் பண்ணி வெளியில வரும். வாட் இஸ் இட் கால்ட்? இந்த என்ன சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து வீலர் ப்ளோசிவ்னு கேட்டிருக்காங்க. the answer is k and g, ken and girl. k k அப்படிங்கும்போது இந்த இடத்துல கொஞ்சம் இருக்கும், அந்த வீலம் அப்படிங்கிற இடம் வந்து கொஞ்சம் ஆக்டிவா இருக்கும். ஸோ வீலர் ப்ளோசிவ், அந்த ஸ்டாப், ஏர் ஸ்டாப் ஆகி வெளியில வரும். k g அப்படின்னு சொல்ற சவுண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், the pronunciation of English practiced by educated people at public school came to be called as. Okay, நம்ம இன்னைக்கு ஸ்கூல்ல எல்லாம் படிக்கக்கூடிய அந்த இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷனை என்னன்னு சொல்றோம் அப்படின்னா இட்ஸ் கால் ஆர்பி, ரிசீவ்ட் ப்ரொனன்சியேஷன். ரிசீவ்ட் ப்ரொனன்சியேஷன். நெக்ஸ்ட் ஒன், how are the sounds articulated by the tip of the tongue placed against the upper teeth called? Okay, upper teeth, என்ன மேற் பல்லு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல போய் டச் பண்ணும்போது வாட் இஸ் இட் கால்ட்? இட்ஸ் கால்ட் டென்டல் சவுண்ட்ஸ். டென்டல். ஓகே, டென்டல் சவுண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன், கொஸ்டின் நம்பர் 40. What is the alphabetic system of phonetic notation? Okay, alphabetic system of phonetic notation primarily on Latin script devised by International Phonetic Association in the 19th century as standard representation of speech sounds in written form in 1886, and the latest version is 2015. What is it called? ஏற்கனவே அங்க கொஸ்டின்ல இருக்கு. What is it called? It's called International Phonetic Alphabet, IPA. அதனுடைய டெஃபினிஷன் என்னன்னு கேக்குறான். ஓகே, அது இந்த ஐபிஏ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1886 வரையறுத்தார்கள். அப்புறம் 2005 அதை மாடிஃபை பண்ணாங்க, 2015 மாடிஃபை பண்ணாங்க. வாட் இஸ் இட்? இன்டர்நேஷனல் ஃபெனட்டிக் ஆல்பபெட்
பாருங்க கொடுத்த ஆப்ஷன் எல்லாமே ரொம்ப க்ளோஸா இருக்கு. IPA இன்டர்நேஷனல் ஃபனெட்டிக் ஆல்பபெட் அசோசியேஷன் கிடையாது, ஆல்பபெட். நெக்ஸ்ட் ஒன், which among the following are bilabial plosive sound? bilabial அப்படின்னா ரெண்டு லிப்பு, இந்த ரெண்டு லிப்பும் டைட்டா வந்து ஏரை ஸ்டாப் பண்ணி அப்புறம் வெளியேற்றுறது. வாட் இஸ் இட், வாட் ஆர் தோஸ் சவுண்ட்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்ன? B, B. Okay, so these are the two sounds, P and B, P and B. Next one, what type of morpheme carries the primary meaning of a word and cannot be further divided into small meaningful units? Okay, what type of morpheme carries the primary meaning? அதாவது ஒரு மார்ஃபீம் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு சொல், அந்த ஒரு சொல்லில் இருக்கக்கூடிய ஒரு அழகு, அந்த அழகு மட்டும் தனியா நின்று மீனிங் கொடுக்கும். அதை நம்ம இன்னும் ஃபர்தரா டிவைட் பண்ண முடியாது. வாட் இஸ் இட் கால்ட் அப்படின்னா, இட் இஸ் கால்ட் ரூட் மார்க். இட்ஸ் கால்ட் ரூட் மார்க். வாட் டைப் ஆஃப் கான்சனன்ட் இஸ் அப்படிங்கிற சவுண்ட் இருக்கு இல்லையா, அது என்ன அப்படிங்கிற அப்படின்னு சொல்லும் போது இந்த லிப்பு இங்க ரெண்டும் ஒன்னா வந்துடும், அப்ப பைலேபியல் வரும். அப்படியே இந்த சவுண்ட் வந்து மூக்கோலியாவும் வரும். மேங்கோ. Okay, so that is bilabial nasal sound. நாசில் துவாரங்கள் வழியாக காற்று வெளியேறும் பொழுது காற்றை இங்க ஸ்டாப் பண்ணி இதையும் ஓபன் பண்ணுவோம், அதே நேரத்தை parallel-ஆ காத்து அந்த வழியா வரும். இட்ஸ் கால்ட் bilabial nasal. Now 44, what are consonants, okay, j and w called? Okay, ya and w, what are they called? They are called semi vowels. Okay, semi vowels, ya and w அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த சவுண்ட வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா செமி வவல்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில வைக்கிறோம். Okay, next one, the consonant sound f and v, f and v, f and v, how are they called? They are called labiodental. labio அப்படின்னா லிப்பு, அதே நேரத்தில் பல்லும் அந்த லிப்போட கான்டாக்ட் ஆகுது, அப்படின்னு சொல்றோம். It's called labiodental. Next one, what is the systematic and scientific study of language called? ரொம்ப ரொம்ப பேசிக்கான question. The systematic and scientific study of language is called linguistics. 47, how are vowels classified into front vowel, back vowel, central vowel? எதன் அடிப்படையில் வவல்ஸ் வந்து ஃப்ரண்ட் வவல், பேக் வவல், சென்டர் வவல் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. The answer is, okay, கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன், the part of the tongue that is raised, the front part of the tongue raised இருந்தா அதுக்கு பேரு front vowel, அந்த back part of the tongue கொஞ்சம் raised அப்படி மேல இருந்து இப்படி வந்ததுன்னா it's called back vowel. இல்ல central part of the tongue அந்த மேலானத்தை நோக்கி போச்சுன்னா it's called central vowel. Next one, the part of linguistics that studies the relationship between language and cultural behavior. language ஒரு மொழி, அந்த ஒரு ரீஜன்ல இருக்கக்கூடிய அந்த கலாச்சாரம், அந்த இரண்டையும் ஒப்புமைப்படுத்தி படிக்கக்கூடியது. ஒரு ரீஜன், அந்த ரீஜன் அப்படின்னா எத்னோன்னு வரும், எத்னிக், அந்த எத்னிக் வாழ்வியல் முறை, அந்த பர்டிகுலர் அதையும் மொழியையும் கனெக்ட் பண்ணி படிக்கிறது. இட்ஸ் கால் எத்னோ லிங்குவிஸ்டிக்ஸ். It's called ethno-linguistics. Question number 49. Which of the following is concerned with the selection and organization of speech sounds in language? Okay. Which of the following discipline is concerned with the selection and organization of speech sounds? And the speech sounds, அதை எப்படி கிளாசிஃபை பண்றோம், அதை எப்படி ஆர்கனைஸ் பண்றோம், அதை படிக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் கால் phonology. ஏன் அப்படின்னா சவுண்ட் அப்படின்னு வந்துச்சுனாவே phoneme அர்த்தம். அப்போ phonology சவுண்ட படிக்கக்கூடியது. லொஜினா ஸ்டடி, அப்போ phonology. ஓகே, ஒளியியல் அப்படின்னு சொல்றோம். 50, the significant changes in pitch and stress pertaining to sentence is referred as. pitching and stress, இதை வந்து நம்ம நார்மலா என்னன்னு சொல்றோம் அப்படின்னா we call it as intonation. We call it as intonation. Very good. We have come to the end. I'll come with the next set soon.
Okay, so stay tuned. Kindly keep following JS in English Learning, which the videos posted will be very helpful for your PGTRB exam. மீண்டும் ஒரு முறையாக சொல்கிறேன், என்ன அப்படின்னா நீங்க படிச்சதை திருப்பி பார்க்கறதுக்கு தான் உங்களுக்கு இப்போ நேரம் இருக்கிறது. அதனால நீங்க என்ன வரைக்கும் ட்ரை பண்ண கொஸ்டின்ஸை திருப்பியும் பாருங்க. பேசிக்கான டேட்டாவை மறந்துடாதீங்க. ரொம்ப இன்டெப்த்ல போறேன், புதுசா நான் படிக்கிறேன் அப்படின்னு அட்டன் பண்ணாதீங்க. பேசிக் டேட்டா அதை ரிவைஸ் பண்ணுங்க, ரீகால் பண்ணுங்க. Success is going to be yours. Thank you.